எங்கள் வீட்டுக்கு அதுக்கு முன்னெல்லாம் நல்லா இருந்தாங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்தாவில் தங்குறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளெல்லாம் எலி பூந்து அந்த ஓலையெல்லாம் கடிச்சு விட்டு நாங்கள் அது மேலே பர்தா போட்டோம். அந்த பர்தாவையும் கடிச்சிடுது. இப்போ இந்த பெஞ்ச மழையில் ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. நம்மளுக்குன்னு ஒரு வீடு, ஒரு செவுறு போட்டு ஒரு கது போட்டு ஒரு வீடு இருந்தால் நம்மளுக்கும் நல்லா இருந்திருக்கும். நம்ம இந்த மழை காலத்தில் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். இந்த மழை காலத்தில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். மழை காலத்தில் ரொம்ப வீடுலாம் சேதாரமாக ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. தான் நாங்கள் கேட்கவே சத்தி சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் கல்லுலாம் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வாழ்நாள் போதும் யாரையும் மறக்க மாட்டேன். ஆனால் அந்த வீடு கட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஓட்ட வீட்டில் இருக்கிறோமே, நம்ம எப்போம்மா வீடு கட்ட போகிறோம்னு கேட்டோம்னா, அதுவும் இல்லாத எங்களோட கனவுலாம் இப்போ தான் நிறைவேறிக்குது. இதுக்கப்புறம் மழை பெஞ்சா கூட எங்களுக்கு கவலையும் கிடையாது. நாங்கள் மழையில் ஓடேண்ட அவசியமும் கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம அந்த மழை பெஞ்சு கூட. நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு சத்தி சார் கட்டிக்கிட்டு ரொம்ப நன்றி. அது கொடுத்த நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்கு தெரியும், தேவி ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்டு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் மாதம் ஹீலர் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி சார்பாக, நல்ல உள்ளங்கள் சார்பாக அவங்களுக்கு மளிகை சாமான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காக ஒரு தடவை கை தட்டின்னு ஆசைப்படுறேன், எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும். அதே சமயம் நான் நிச்சயமாக இந்த வீடு அப்படின்றது ஒன்று சொன்ன ஒன்று, இந்த ஃபேமிலிக்கு கரெக்டான நேரத்தில் நம்மளால இந்த உதவி பண்ண முடிஞ்சு. இந்த உதவிக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை நல்ல உள்ளத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஹீலர் ஃபவுண்டேஷன்ல இருக்க அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ், இது பின்னாடி இருக்கிற நல்ல உள்ளங்கள், அவங்க தான் இந்த வீடோட கிரியேஷன் காரணம். அதே மாதிரி இந்த வீடு கட்டினதுக்கு பிறகு அவங்களோட லுக்கப், அவங்களோட ஃபீலு, அவங்களோட சுய மரியாதை உயர்ந்த மாதிரி நான் பார்க்குறேன். முன்னாடி இருந்த தேவிக்கும் இப்போ இருக்க தேவிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் குழந்தை மாதிரி மாறிட்டாரு. நான் வீடு கட்டும் போது பார்த்தேன், அந்த வீட்டில் கை வச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இவர் ஒரு சாதாரண நபராக பார்த்தா நம்ம யாரோ கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ண நினச்சி போயிடலாம். ஆனால் எங்கள் சொந்த அண்ணனா பார்த்தா எங்களுக்கு இது ரொம்ப கடமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபுக்கும் இந்த வீடு கட்டி கொடுத்தா என்ன ஃபீலோ அந்த ஃபீல் தான் எங்கள் எல்லாருக்குமே. இது இல்லை, இன்னும் எத்தனையோ பேருக்கு வேணாலும் வீடு கட்டி தரலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. காசு பணமா தேவை, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நல்ல எண்ணங்க நமக்குள்ள செய்யணும்ன்ற அந்த மனசு வந்துருச்சுன்னா எங்க இருந்து வரும் எப்படி வரும்னே தெரியாது. அந்த மாதிரி சேர்ந்துரும். எனக்கு என்னன்னா, என்ன மாதிரி நீங்களும் எல்லாரையும் நேசிக்கணும்ன்றத ஆசைப்படுறேன், ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஏன்னா விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனது இல்லை, கெட்டு போனவங்க என்னைக்குமே யாருக்கும் விட்டு கொடுத்தது இல்லை. விட்டு கொடுத்தாதான் மேல இருக்கிற கடவுள் உங்களை பார்த்து உங்களை உயர்த்தணும்னு நினைப்பாங்க. நான் சொல்றது ரைட்டா அவங்க? எப்படி இது வீடு நல்லா இருக்கா? ஹாப்பியா? என்ன பண்ண போற இனிமேட்டு இந்த வீட்டுல? பத்து தூங்குவ, அடுத்து என்ன பண்ணுவ? அப்புறம் என்ன பண்ணுவ? ஷோரா படிப்பியா? உங்களுக்கு விடுமா இருக்கு வீடு? பரவாயில்ல. எப்படி இருக்கு தேவி? யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அன்னைக்கே சொன்ன உன்னோட போராட்டம் தான் தேவி இது. இந்த வீடு யாருக்கா கட்டணும்னு நினைக்கிற? உங்ககிட்ட இருந்த அந்த உண்மைக்கு. ஆனா போன வருஷம்ல மழை பெஞ்சு அந்த அளவுக்கு நாங்க பாதிப்படல. இந்த வருஷம் மழையில தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க போற வழியிலே வலி வந்துட்டு அந்த டைம் நான் சொல்லி விடல. அண்ணா கரெக்டா நின்னாங்க. அம்மா உனக்கு என்ன தேவைன்னாங்க. அண்ணா இருந்தாங்க, எனக்கு யாராவது உதவி செய்யலன்னா. ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரிங்களா? நல்லபடியா இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா போராடுங்க. இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கீங்க, இன்னும் போராடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? தேங்க்ஸா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த உடம்புல நீங்க நன்றி சொல்றீங்க இல்லையா, அது பெரிய விஷயம் இல்ல.
சரி பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். இவங்களாம் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம், வீடு இல்லாத ஒழுகுதே, இந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், படிக்க வைக்க போகிறோம் நினச்சிங்க அண்ணன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஈரர் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி கொடுத்த எல்லா அவ்வளோத்துக்கும் ரொம்ப நன்றி. வந்துக்கிற சாருக்கும் நன்றி, சத்தி சாருக்கும் நன்றி. அண்ணா அண்ணிதா அவங்க. அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அண்ணியும் ரொம்ப குழந்தை வச்சு ரொம்ப பாதிப்பு வந்தாங்க. இப்போ சக்தி சார் எல்லாம் இருக்கிற அண்ணாங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி அந்த குழந்தைக்கு அந்த அண்ணாக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செஞ்சுக்கிறீங்க. இந்த சாருக்கு அண்ணாக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.